அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மகர ராசினருக்கு 2இல் சூரியன் சனி, 3இல் ராகு புதன் சுக்கிரன், 5இல் குரு, 6இல் செவ்வாய், 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3இல் ராகு, 5இல் குரு, 6இல் செவ்வாய் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நினைக்கும். மனோபலம், தைரியம் அதிகரிக்கும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் பலபலவென நடக்கலாம். ராசிக்கு 2இல் சூரியன் சனி இருப்பதால் நெருங்கியவர்களிடம் தற்போது சில கருத்து வேறுபாடுகள் வரலாம். வரும் வெள்ளிக்கிழமை என்று ஏற்பட உள்ள சூரியன் மாற்றத்தின் மூலமாக வார இறுதியில் குடும்பத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய யுக்திகளை பயன்படுத்துவீர். தொழிலை எளிதாக அபிவிருத்தி செய்ய முடியும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படுவது மட்டும் இல்லாமல் விரும்பிய இடமாற்றத்தை அடையக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கும். மாணவியர்கள் பொழுதுபோக்கு விஷயங்களில் நேரத்தை செலவிடுவதை விட்டு படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. அதிக உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருந்தால் இவ்வாரம் உங்களுக்கு பல மேன்மையான பலன்களை செய்யும். 5இல் குரு அமர்ந்து உங்கள் ராசியை பார்ப்பதும் 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்து இருப்பதும் சிறந்த யோக பலன்களை செய்யும். 7 சனியின் பாதிப்பும் குறையும். நிதி நிலைமை நன்றாகவே உள்ளது. சுக்கிரன் 3இல் உச்சம் பெற்றிருக்கிறார். பரிவர்த்தனை யோகத்திலும் இருப்பது மகிழ்ச்சியான சூழ்நிலையை தரும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் கீழ் பணிபுரிபவர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பு இருப்பதால் சுமூகமாகவே இந்த வாரம் இருக்கும். 2இல் சூரியன் சனி இருப்பதால் யாரிடமும் வாயை கொடுத்து வம்பில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். 9ஆம் இடத்தில் கேது இருப்பதால் தந்தையாருடன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். பூர்வீக சொத்துக்களால் பிரச்சனைகள் வரலாம். ஆகவே மகர ராசினருக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் சரியினால் பகைமை உணர்வு, தந்தை மகனுக்குள் கருத்து வேறுபாடு வரலாம். பிள்ளைகள் சில சமயங்களில் இடர்பாடுகள் செய்வர். பிள்ளைகளின் மீது கண்காணிப்பு தேவை. இன்னும் சில நாட்களுக்கு பொறுமையாக இருங்கள். நன்மைகள் தங்களுக்கு அதிகரிக்கும். 7 சனி விலகப் போகிறது. மார்ச் 29ஆம் தேதி 7 சனி விலகிய பிறகு தங்களுக்கு மனதில் என்ன நினைத்தீர்களோ அனைத்தையும் செயல்படுத்தலாம். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் குறையும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.